இன்றைக்கி வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 2, அதாவது போஸ்ட்டு சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். போஸ்ட்டு சங்கம் ஏஜ். இந்த போஸ்ட்டு சங்கம் ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ப்ரீவியஸ் கிளாஸோடைய கொஞ்சம் அப்படி கண்டினியூட்டியாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து சங்கம் ஏஜ் பார்த்தோம், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். அதுக்கப்புறம் போஸ்ட்டு சங்கம் ஏஜில் வந்து களப்பிரர்களுடைய காலம், ராஷ்டிரிய குட்டாஸ், பல்லவாஸ், சாளுக்கா, இவங்களுடைய டினஸ்டியை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எங்கே இந்த டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி 1 and 2 அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து 6th ஹிஸ்ட்ரி, 7th ஹிஸ்ட்ரி அங்கெல்லாம் இருக்குது. இது பாருங்கள், 7th ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் 11th ஹிஸ்ட்ரி. இந்த லெசன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதோட தேர்டு பார்ட்டு போகிறதுக்கு முன்னாடி செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், களப்பிராஸ். சரியா? களப்பிராஸுடைய களப்பிரர்கள். இது வந்து சங்க காலத்திற்கு பிறகு தோன்றிய களப்பிராஸ்கள். இவங்க வந்து என்னென்ன செஞ்சுருக்காங்க, இவங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கலேன். இவங்க வந்து எப்போ வாழ்ந்திருக்காங்கன்னா, பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு இறுதியில் சங்க காலம் படிப்படியாக சரிவடைத்து பிறகு இவங்க வந்திருக்காங்க. களப்பிரர்கள்னு சொல்கிறாங்க. இவங்க தமிழகத்தை முழுவதுமாக கைப்பற்றி கிட்டத்தட்ட ஒரு 2 நூற்றாண்டுகள், 2.5 years, 2.5 வந்து செஞ்சுரி, 2.5 centuries வந்து இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க களப்பிரர்கள் தமிழ்நாட்டுக்கு. ஸோ இவங்க ஆட்சி செய்ததற்கான இலக்கிய சான்றுகள் இருக்குது. தமிழ் நாவலர் சரிதை, அதே மாதிரி யாப்பெருங்களம், பெரிய புராணம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. ஸோ இந்த நூல்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த களப்பிரர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் நமக்கு கிடைக்குது. சரி, இவங்களுடைய மொழிகள், இவங்களுடைய வணிகம், இவங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க பேசிக்கலாக சமஸ்கிருதம், பிராகிருத மொழியை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களுடைய எழுத்துக்கள் வந்து வட்ட எழுத்துக்களாக இருக்குது. சரிங்களா? வட்ட எழுத்துக்களாக இருக்குது. இவங்க வந்து 17 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பல நூல்களில் இவங்களை பற்றி இயற்றப்பட்டுள்ளன. இவங்களுடைய வணிகம், வர்த்தகம் எப்படி இருந்திருக்குன்னா நல்லா செழித்து ஓங்கி இருக்குது. நல்லா செழித்து ஓங்கி தான் அவங்க இருந்திருக்காங்க. இதை ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற இதில் சொல்லுவாங்க, களப்பிரர் வந்து ஒரு இருண்ட காலம் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து இருண்ட காலம் அல்ல, செழித்து ஓங்கிய நல்ல ஒரு காலமாக தான் இருந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஒரு சின்னதாக எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. சிவகங்கை மாவட்டம், இது சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட 5ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதியில் ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்காமா. கூற்றன் என்ற 2 அரசர்களின் பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் குடும்ப வம்சவழி குறித்தும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாமா. அது இல்லாமல் களப்பிர அரசர், இவங்களாம் யார்? களப்பிர அரசர்கள் அப்படின்னு குறிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் 6ஆம் நூற்றாண்டு 3வது கால் பகுதியில் வந்து களப்பிரர்களுடைய ஆட்சியில் பாண்டியர்களால் அது முடிவுக்கு வரப்பட்டுள்ளது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த களப்பிரர்கள் வந்து தமிழ்நாடு பாருங்கள், தமிழ்நாடு, கேரளா, இந்த கம்ப்ளீட் பிளேஸை வந்து நம்ம ஆக்குபை பண்ணி ஆட்சி செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களுடைய காலகட்டத்தில் என்னென்ன நடந்திருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னு வச்சுங்களேன். பாண்டியர்கள் இருக்காங்களா, கிட்டத்தட்ட பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டில் 6th century சவுத்து ஃபுல்லாக பாண்டியர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த பாண்டியர்ஸ் அண்மை காலத்தில் வாழ்ந்து, அதாவது இவங்க களப்பிரர்கள் வாழ்ந்ததுக்கப்புறம் பாண்டியர்ஸ் வந்து அதை திரும்பவும் பிடித்து அந்த சவுத்து ஃபுல்லாகவே அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. பல்லவாஸ் இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து ஜென்ரலி பல்லவா வந்து பகல்வா அப்படிங்கிற பேரில் வந்து சொல்லுவாங்க. பார்த்தியர் எனும் அரச மரபில் உரிய மற்றொரு பெயர் தான் பகல்வா. அதுதான் திருச்சி பல்லவா அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்குது. ஸோ 2ஆம் நூற்றாண்டில் இந்த சாகர்கள், சாதகவனர்கள் இவங்களுடைய போர்களுக்கு பிறகு மேற்கிந்திய தீபகற்பத்தின் கீழ்
கிழக்கு கடற்கரையில் பார்த்தியர்கள் குடியேறி இதை ஆட்சி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே இவங்க இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் பல்லவர்கள். அதுக்கான மேப் வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட நம்ம வந்து நார்த்து தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வேலூர், காஞ்சி, மாமல்லபுரம் இந்த பிளேஸில் தான் அந்த பல்லவர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கான சான்றுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதை பாருங்கள். இவங்களுடைய கல்வெட்டுக்கள், முக்கியமான கல்வெட்டுகள் பார்த்துங்க, மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. இதெல்லாம் முக்கியமானது, எக்ஸாமில் கேட்பாங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. யாரது? பல்லவருடைய ஆட்சி காலத்துடைய கல்வெட்டுக்கள். செப்பேடுகள் எடுத்திங்கன்னா, செப்பேடுகள் அப்படின்னா காச குடி செப்பேடுகள் முக்கியமானது. இதெல்லாம் இலக்கியங்கள் வந்து மத்த விலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். ஸோ ஞாபகத்தில் இருக்காது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், முக்கியமானது. இது இல்லாமல் யுவான் ஸ்வாங் குறிப்பிலையும் வந்து இந்த பல்லவருடைய ஆட்சி காலத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய வம்சவழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவஸ்கந்தவர்மன் மற்றும் விஜயஸ்கந்தவர்மன் அதான் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அவருக்கு அப்புறம் படிப்படியாக வந்து வேற ஒருத்தர் யார் வந்தாங்கன்னா, சிம்ம விஷ்ணு 550 அந்த வாக்கில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் சிம்ம விஷ்ணுவின் மகனான களப்பிரல்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் உள்ளிட்ட தென்னக அரசையும் இவர் வெற்றி பெற்றிருக்காராமா. அதில் முக்கியமானவர் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், அதுக்கப்புறம் வந்து ராஜசிம்மான்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன், அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் நந்திவர்மன், அதுக்கப்புறம் கடைசி பல்லவ மன்னர் வந்து அபராஜித்தன். இந்த லிஸ்ட்லாம் இவங்க வந்து ராஜாக்களாக பல்லவ அரசர்களாக இருந்திருக்காங்க. அதில் வந்து மகேந்திரவர்மனை பார்க்கலாம். முதலாம் மகேந்திரவர்மன் வந்து 590 630 இந்த காலகட்டத்தில் ஆட்சியில் புரிஞ்சிருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுடைய சக்சஸர், அவருடைய மகன். பேசிக்கலி எந்த மதம் அப்படின்னு கேட்பாங்க, சமண மதத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வந்து அப்பர் வைசராக மாற்றி அமைக்கப்பட்டார்கள். ஸோ வந்து வேறு மதத்துக்கு மாறிக்கிறாங்க. அதே மாதிரி கலைகளை ஆதரித்த மகேந்திரவர்மன் கவிஞனும் இசை வித்தகனும் ஆவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இசை வித்தகன் அவர் கவிஞரால். மகேந்திரவன் ஆட்சி காலத்தில் இரண்டாம் புலிகேசி பல்லவ அரசனுடைய வடப்பகுதிகளை வந்து கைப்பற்றி காஞ்சிபுரம் வரைக்கும் அவங்க வந்து இரண்டாம் புலிகேசி வந்து கன்கேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதே சமயத்தில் திராவிட கட்டடக்கலை வந்து ஒரு புதிய பாணியில் மகேந்திரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மகேந்திரா பாணி அப்படின்னு வந்து கட்டடக்கலை இருந்திருக்குது. அதான் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரா ஸ்டைல். இது இல்லாமல் குடிக்காலின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிறது உட்பட்ட சில நாடகங்களை வந்து சமஸ்கிருத மொழியில் எழுதியுள்ளார். இந்த நாடகம் பௌத்தவை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது. ஏன்னா சமண மதம் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளதாமா. இது இல்லாமல் இவருடைய டைட்டில்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சங்கிரண ஜதி, மத்த விலாசன், குணபராகன், அதுக்கப்புறம் சித்திக்கார புலி, விசித்திர சித்தன், இதெல்லாம் வந்து இவருடைய முக்கியமான டைட்டில்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் வந்து முக்கியமானது. நீங்கள் எடுத்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கணும். எக்ஸாமில் வந்து இது கேட்பாங்க, முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நரசிம்மவர்மன். அது முதலாம் நரசிம்மவர்மன் 630 668 ஆட்சி செஞ்சவர். இவர் வந்து பல்லவர்கள் சாளுக்கியர்களுக்கு எதிராக பல வெற்றிகளை வந்து ஈட்டியிருக்காங்களாமா. பல்லவர்களுக்கும் மாணவன் எனும் இலங்கை இளவரசரும் வந்து உதவியிருக்காங்க. ஸோ இந்த போரில் வந்து நரசிம்மவர்மன் சாளுக்கிய அரசின் தலைநகரமான வாதாபியை கைப்பற்றிருக்கான். இரண்டாம் புலிகேசியை வந்து போரில் வந்து கொல்லப்பட்டிருக்கான். இதெல்லாம் வந்து நரசிம்மவர்மனுடைய முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ். அது இல்லாமல் நரசிம்மவர்மன் சேர சோழர்களையும் களப்பிரர்களையும் வெற்றி பெற்றிருக்காராமா. இலங்கை அரசன் மானவர்மனுக்கு ஆதரவாக இருமுறை அனுப்பப்பட்ட கப்பற்படைகளையும் வெற்றி பெற்றிருக்காங்க. இவருக்கு வந்து அந்த வாதாபியை கைப்பற்றனால வாதாபி கொண்டான் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். மாமல்லன், இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஸோ இந்த வாதாபி கொண்டான் யாரை அழைக்கப்பட்டால், எந்த பல்லவரசலை அழைக்கப்பட்டால்னா நரசிம்மவர்மனை வந்து அழைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா?
அடுத்து பரமேஸ்வரன், முதலாம் பரமேஸ்வரன் 670லேருந்து 700 வரைக்கும் ஆட்சி செய்தவர். இதுலேயும் வந்து சாளுக்கிய அரசர் விக்ரமாதித்யன் பல்லவர் நாட்டின் மீது படையெடுத்து வந்திருக்கலாமா. அதில் முதலாம் பரமேஸ்வரன் கங்கர், பாண்டியர் ஆகியோர் உதவியோடு எதிர்த்து போரிட்டிருக்காராமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் நந்திவர்மன், சில 3ஆம் நந்திவர்மன் இவர் வந்து கங்கர், மேலை கங்கர் சோழர் ஆகியோரின் ஆதரவோடு பாண்டியரை ஸ்ரீபெரும்பியம், திருப்புரம்பியம் அப்படிங்கிற பிளேஸில் வந்து வார் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3ஆம் நந்திவர்மன் பேரனான அபராஜித்தன் தொண்டை மண்டல பகுதியில் முதலாம் ஆதித்த சோழனோடு மடிந்தான். அதோடு அந்த பல்லவ ஆட்சி முடியுது. ஸோ பல்லவ ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் தொண்டை மண்டலம் முழுவதும் சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துடுது. சரிங்களா. இவங்களுடைய நிர்வாகம், பல்லவருடைய நிர்வாகம் பார்த்திங்கன்னா தெய்வீக உரிமை என்றும் அவ்வுரிமையானது வம்சம் வழியாக தொடர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. மந்திரியை வந்து ராஜா மந்திரின்னு சொல்லுவாங்க. அமத்தியா அப்படிங்கிறது ஆலோசகர், மந்திரி மண்டலம் அமைச்சருடைய குழு. அதே மாதிரி ரகசிய திகிரதா, ஸோ ரகசிய திகிரதா அப்படிங்கிறது அந்தரங்க செயலாளர், அரசின் அந்தரங்க ப்ரைவேட் செக்ரட்டரி ஆஃப் தி கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் பாருங்கள், மாணிக்க பண்டாரம் காப்பான் இன்னும் அப்படி ஒரு அதிகாரி வச்சுருப்பாங்க. மாணிக்க பண்டாரங்கிறது கருவூலத்தை காக்கக்கூடியவர். சரிங்களா. கொடுக்கா பிள்ளை அப்படிங்கிறது நன்கொடைகளுக்கு அதிகாரி இருப்பார். கோசா அதிட்சையா அப்படிங்கிறது மாணிக்க பண்டாரம் காப்பாளர்களை மேற்பார்வை செய்யக்கூடியவர் இந்த கோசா அதிட்சா. இந்த பெயர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க, அதை படிச்சுக்கணும் நீங்கள். சரிங்களா. இது இல்லாமல் இவங்களுடைய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1879 புதுச்சேரிக்கு அருகில் உருக்காட்டு கோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருபுறமும் இணைக்கப்பட்ட லிங்கம் நந்தி அது பல்லவர்களின் முத்திரைக்கு பொறிக்கப்பட்ட செப்பு வளத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாமா. ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி எக்ஸாம்லாம் கேட்கக்கூடிய பிளேசஸ். அதே மாதிரி அரசன் நந்திவர்மனின் 22வது ஆட்சி ஆண்டில் மானியமாக தரப்பட்ட ஒரு கிராமம் குறித்து இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாமா. இதில் உள்ளடக்கம் வந்து அரசரை பற்றிய சமஸ்கிருத மொழியில் புகழ்வதில் தொடங்கி மானியத்தை பற்றி விவரங்களை தமிழில் கூற இறுதியில் சமஸ்கிருத செயலோடு இது வந்து முடிவடைகிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாளுக்கியர்கள். இவங்க வந்து ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாராஷ்டிரா பகுதியில் வந்து ஆட்சி செய்தவங்க. தென்னிந்தியாவிலும் மத்தியிலும் மேற்கிலும் மராத்திய நாட்டிலும் இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்களாமா. ஸோ சாளுக்காஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாளுக்காஸ் பாதமின்னு சொல்லக்கூடாங்க, அந்த வாதாபி சாளுக்கியர்கள். அதே மாதிரி வெங்கி சாளுக்கியர்கள், அது கீழே சாளுக்கியர்கள், ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ்ன்னு சொல்லுவாங்க. கல்யாணி சாளுக்கியர்கள், மேலை சாளுக்கியர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ஆட்சி செய்ததற்கான கல்வெட்டுகள்லாம் நம்மகிட்ட வந்து நிறைய கிடச்சிருக்குது. அதில் முக்கியமான கல்வெட்டு பார்த்திங்கன்னா மங்களேசியன் வாதாபி குகை கல்வெட்டு, மனப்பாடம் பண்ணி வச்சுக்க கேட்பாங்க. காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு, பட்டக்கல் விருபாக்ஷா கோவில் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசின் ஐகோல் கல்வெட்டு. இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட், படித்து வச்சுக்கோ. அதே மாதிரி யுவான் சுவாங் குறிப்புகளும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சாளுக்கிய வம்சம் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பிங்க் கலரில். ஸோ அங்கே நர்மதை, தபத்தி, கோதாவரி, கிருஷ்ணா, இந்த அரபிக்கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பிளேஸில் எல்லாமே வந்து இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமானவர் பார்த்திங்கன்னா புலிகேசி, முதலாம் புலிகேசி 543 566 ஆட்சி செஞ்சுருக்காரு. இவர் வாதாபிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கோட்டையை கட்டி வாழ்ந்திருக்காராமா. கடம்பரின் மேலாதிக்கத்தின் கீழ் இருந்த இவர் தன்னை சுதந்திர அரசாக பிரகடனம் செஞ்சவர் இந்த முதலாம் புலிகேசி. சரிங்களா. இவர் வந்து நிறைய யாகங்கள்லாம் செஞ்சு அவர் ஆட்சியை தக்க வச்சிருக்காராமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர்த்திவர்மன் அப்படிங்கிறவர், இவர் 566 597 ஆட்சி செஞ்சவர். கொங்கன் கடற்கரை பகுதியை சாளுக்கியர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர். தலைநகர் வாதாபி கீர்த்திவர்மனால் நிறுவப்பட்டது. இது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. சரியா. அடுத்தது 2ஆம் புலிகேசி. இவர் வந்து
609, 642, அதாவது இந்த காலக்கோடுக்கே சொல்கிறோம்ல, காலக்கோடுகள், டைம் லைன்ஸ் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் இவர் தான், 2ஆம் புலிகேசி தான். பாரசீகங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஈரான். அந்த அரசில் 2ஆம் குஸ்ரு 2ஆம் புலிகேசின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பிச்சு வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேசஸ் படித்து வச்சுக்கோ. குஜராத், மாலவம் ஆகியவற்றின் சில பகுதிகளை கைப்பற்ற போதிலும் புலிகேசி இந்த பகுதியெல்லாம் வந்து கைப்பற்றி தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இவர் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹர்ஷங்களை அவர்கிட்டயே வந்து அடிப்பணியை மறுத்தாராம. அவர்கிட்ட வந்து நான் அடிப்பணிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் பொது ஆண்டு 624 காலப்பகுதியில் வெங்கி அரசை கைப்பற்றி சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு அது கொடுத்துருக்காரு அந்த நாட்டை. விஷ்ணுவர்தன் முதல் கீழை சாளுக்கியருடைய அரசன் ஆவார். ஸோ முதல் கீழை சாளுக்கியர் வந்து விஷ்ணுவர்தன் தான் முக்கியமானவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனவாசி, கடம்பரையும், தாலக்காடு அப்படிங்கிறது மைசூர், அங்கே வாழ்ந்தவர் வந்து கங்கர்கள், அவர்களையும் வெற்றி பெற்றிருக்காரு. முதலாம் விக்ரமாதித்தன், 2ஆம் விக்ரமாதித்தன், 2ஆம் கீர்த்திவர்மன் அப்படின்னு சொல்லி நிறைய அவர்களுக்கு பெயர்கள் உண்டு. இப்போது வெஸ்டர்ன் சாளுக்காஸ் சொல்லக்கூடிய கல்யாண் பிளேஸ் இருக்கக்கூடிய மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்கள் வாதாபி சாளுக்கியர்களின் வழித்தோன்றல்கள். அதனால தான் அந்த கல்யாணி பகுதியில் வந்து இவங்க ஆட்சி, கல்யாணிங்கிறது அந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிட்டி அது. சரிங்களா? 2ஆம் தைலப்பர் என்பவர் ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்தவன். இவர் வந்து கிவி பொதுவாண்டு 973 மாலவ அரசர் பரமாரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றியிருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், டைம்லைன்ஸ் எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இவருடைய வம்சம் வந்து முதலாம் சோமேஸ்வரனின் ஆட்சியின் போது பேரரசர் வேகமாக வளர்ச்சி பெற்றது இந்த மேலை சாளுக்கியர்கள். ஸோ முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மானியக்கோட்டிலிருந்து கல்யாணிக்கு மாற்றியிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட். இதையும் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரி, இந்த சாளுக்கியர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அரச குல மகளிர்களும் இருந்திருக்காங்க. காட்டு பண்டியின் உருவமே சாளுக்கிய அரசின் முத்திரை. சரியா? ராயல் இன்சைன் வந்து வைல்டு போர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிவபெருமானின் வாகனமான காளை, அதான் நந்தி, பல்லவர்களின் அரசு முத்திரையாக இருந்தது. விஜயபத்திரிகா எனும் பெயரை கொண்ட சாளுக்கிய இளவரசி கல்வெட்டானை வந்து பிறப்பித்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து கல்வெட்டுக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராஜசிம்மன் அரசி ரங்கபதாக்காவின் உருகம், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலோட கல்வெட்டு எல்லாமே இங்கே காணப்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ராஷ்டிரகூட்டாஸ். ஸோ ராஷ்டிரகூடர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தக்காணங்கிறது நம்முடைய சவுத் பிளேஸ் இல்லைங்களா? இந்த கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கொஞ்சம் மகாராஷ்டிரா அந்த பிளேஸ்லலாம் வந்து சேர்த்து தான் தக்காணம் டெக்கன் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க அது மட்டும் இல்லாமல் தெற்கு பகுதி, தூர தெற்கு பகுதி, கங்கை சமவெளி, அதே மாதிரி இவங்க வந்து இருந்த காலம் வந்து 8th to 10th century ஆஃப்டர் காமன் எரால இருந்திருக்காங்கம்மா. இவர் வந்து பேசிக்கலி ஃப்ரம் யாருங்க? கன்னடாஸ். அவர்களின் தாய்மொழி வந்து கன்னடமாக இருந்திருக்குது. ஸோ ஒவ்வொரு அந்த களப்பிரர்கள், அஷ்டகூட்டர்கள், சாளுக்கியர்கள், அதுக்கப்புறம் வந்து பல்லவர்கள், அவங்களுடைய மொழிகள் என்னங்கிறதும் நம்ம வந்து தனியாகவே சார்ட் போட்டு படித்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ராஷ்டிரகூடோட அரசர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தி துர்க்கர் முக்கியமானவர். ராஷ்டிரகூட வம்சத்தை இவர் தான் நிறுவியவர். ஸோ ஒவ்வொரு டினஸ்டி யார் நிறுவியிருக்காங்க, யார் கடைசி அப்படிங்கிறது கொஷின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் படித்து வச்சுக்கணும். இவர் தான் வாதாபி சாளுக்கியன் உயர் அதிகாரியாக பணியாற்றியவரவாம். அதுக்கப்புறம் யாருன்னா முதலாம் கிருஷ்ணர். தந்தி துர்கரை அடுத்து பதவியேற்றவர் இந்த முதலாம் கிருஷ்ணர். ஸோ ராஷ்டிரகூட ஆட்சியை ஒருங்கிணைத்தவர் இவர் தான் கலை, கட்டிடக்கலை பெரும் ஆதரவு கொடுத்துருக்காரு. எல்லோரால் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் இவரால் கட்டப்பட்டது. இது எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின், மறந்துடாத. இப்படி தான் கேட்பாங்க. நீ மேலோட்டமாக படிச்சினா அது எக்ஸாமுக்கு வரும், மாங்குன்னு படிச்சினா வராது.
அப்போ நீ மேலோட்டமாக படிக்கக்கூடாது, எல்லாத்தையும் உட்காந்து கம்ப்ளீட்டாக படிக்க தான். ஸோ வந்து எதையாவது ஒரு கொஷின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் வந்து நம்ம கன்ஃப்யூஸ் இல்லாமல் கொடுக்கணும். அதுக்கு நிறைய டெஸ்ட் எழுதிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ரீவியஸ் கொஷின் எடுத்து படிங்க. அடுத்தது அமோகா வர்ஷர். இவர் வந்து ராஷ்டிரகூட அரசின் தலைச்சிறந்த அரசர். இவர் வந்து மானிய கோட்டா, தற்போதில் இருக்கக்கூடிய மால்கட்டுன்னு சொல்லுவாங்க, எங்கே கர்நாடகாவில், அங்கே ஒரு புதிய தலைநகரத்தை உருவாக்கியவர் இவர். இவருடைய துறைமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ் எனும் சமண துறவியால் சமணத்தை தழுவியவர். அந்த மாலக்கோட்டையை வந்து துறைமுகமாகவும் மாற்றினார். அடுத்து வரக்கூடியது 916 அந்த ஆட்சி காலத்தில் 2ஆம் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர். இவர் வந்து பராந்தக சோழனால் வல்லம், தற்போது இருக்கக்கூடிய திருவல்லம், வேலூர் மாவட்டத்தில் போர்க்களத்தில் இவர் தோற்கடித்தவரமா 2ஆம் கிருஷ்ணர். 3ஆம் கிருஷ்ணர் ஒருத்தர் வராரு ராஷ்டிரகூட்டாவில். இவர் வந்து பார்த்திங்கன்னா திறமை வாய்ந்த கடைசி அரசர் அப்படின்னு மறக்கக்கூடாது, படித்து வச்சுக்கணும். சோழர் காலத்தை தற்போதைய வேலூர் மாவட்டத்திலும் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர். கேட்பாங்க, அது ராஷ்டிரகூட்டத்தில் வந்து தஞ்சாவூரை கைப்பற்றிய அரசர் யார் அப்படின்னு கேட்டால் 3ஆம் கிருஷ்ணர் அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நேரடியாக படிக்கவே கூடாது. ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிற மாதிரி இருந்தால் நேரடியாக படிக்கலாம். இது வந்து மல்டி சாய்ஸ் கொஸ்டின்றால நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டு இப்படி படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கேட்பாங்களே, தஞ்சாவூரை கைப்பற்றிய ராஷ்டிரகூட்ட அரசர் யாருன்னா 3ஆம் கிருஷ்ணர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த எப்போ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 3ஆம் கிருஷ்ணர் வந்து கீழ சாளுக்கியர் கண்ணோசியை கைப்பற்றியதாக ஏனைய வட இந்திய அரசுகளோடு போட்டி போட்டாராமா. ஸோ ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டியவர் இந்த 3ஆம் கிருஷ்ணர் அப்படின்னு மறந்துடாதீங்க. இவருக்கு அப்புறமா ராஷ்டிரகூட்டால கோவிந்தா 3ஆம் கோவிந்தர். ஸோ நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் 3ஆம் கோவிந்தனர். அவருக்கு பின் ராஷ்டிரகூட அதிகாரம் வந்து அப்படியே வீழ்ந்திருக்காம. ஸோ இதோட இந்த டாபிக் வந்து முடியுது.